Hello friends, இன்னைக்கு நம்ம வந்து மெது வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். கிறிஸ்பியான மெது வடை நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் உளுந்த வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து ஊற வச்சு எடுத்துக்கோங்க. கூடவே நமக்கு துவரம் பருப்பு ஒரு 2 ஸ்பூனும் பச்சரிசி வந்து 1 ஸ்பூனும் சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. இது எதுக்காக ஊற வைக்கிறோம்னா நமக்கு மெது வடை வந்து நல்லா மொறுமொறுன்னு சாஃப்ட்டா கிடைக்கும். அதுக்காக இது வந்து சேர்த்தா நல்லா வாசனையாகவும் இருக்கும். கூடவே பெப்பரை வந்து நீங்களே மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அது நல்லா வாசனமாக இருக்கும். அப்புறம் உப்பு தேவைக்கேற்ப. நம்ம வந்து இங்கே வெங்காயம் பச்சை மிளகாய் எதுவுமே சேர்க்கறதில்ல. இந்த மாதிரி வித்தியாசமான இந்த மெதுவடையை செய்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்கள் குழந்தைங்களுக்கு நம்ம மிளகை அரைச்சி போடுறதுனால அவங்களும் சாப்பிட்டுருவாங்க. சரி வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உளுந்து இந்த அரிசி பருப்பு எல்லாம் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு வந்து இதை அரிசியும் பருப்பையும் அரைச்சி எடுத்துட்டு அப்புறமா இதை கூடவே சேர்த்து அரைங்க. ஏன்னா இது கொஞ்சம் அரைப்படாமல் போயிடும். ஒரு மிக்சியில் போட்டு ஒரு 2 ஓட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறமா உளுந்து சேர்த்து அரைச்சிக்கோங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம பச்சரிசியும் அந்த துவரம் பருப்பையும் இந்த அளவுக்கு வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா கூடவே உளுந்து சேர்த்து ஆட்டிக்கோங்க. நான் கொஞ்சமாக எடுத்துருக்கனால இன்றைக்கி மிக்சியில் ஆட்டுறேன். நீங்கள் கிரைண்டரில் போடுறனாலும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உளுந்து சேர்த்து தண்ணி நிறையா ஊற்றக்கூடாது, தண்ணி தெளித்து தான் வந்து அரைக்கணும். பாருங்கள், மாவு வந்து இந்த அளவுக்கு நம்ம வந்து சாஃப்டாக ஆட்டிக்கணும். தண்ணி விடாமல் இந்த அளவுக்கு ஒரு கெட்டியாக இருக்கணும். ரொம்ப தண்ணி விட்டிங்கன்னா நம்ம வடை வந்து தட்ட முடியாது. இப்போ இதை வந்து எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பெப்பர் பொடியை வந்து சேர்த்துக்கோங்க. பெப்பர் 1-2 அரைச்சிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு மிளகுத்தூளும் உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுருங்க. வேறு வெங்காயம் பச்சை மிளகாய் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி எல்லாம் நல்லா கலந்துக்குங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கையை வந்து தண்ணியில் நனைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து இந்த மாதிரி கையிலேயே லைட்டாக அப்படியே தட்டி விட்டு நடுவில் ஓட்டை போட்டு எண்ணெய்க்குள்ளே போட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி 2 சைடும் நல்லா திருப்பி போட்டு வேக விடுங்க. ரொம்ப தீ அதிகமாக வைக்க வேண்டாம், கருவி போயிடும். நமக்கு இந்த வந்து எண்ணெயோட சலசலப்பு அடங்குனது நமக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். இறக்கிக்கலாம். இந்த மாதிரி 2 சைடும் நல்லா திருப்பி விடணும். பாருங்கள், இது நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கங்க. பாருங்கள், நமக்கு சூப்பரான மெதுவடை தயாராகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்துருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வந்து நமக்கு ரவுண்டாக போட தெரியாதவங்க இந்த மாதிரி போண்டா மாதிரி போட்டு எடுத்துக்கங்க. அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்களும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.